ஒரு ஊமை பையன் ரோட்ல ஒரு குழந்தை படுத்துட்டு இருக்கிறத பாக்குறான். அதை போய் தடவி கொடுக்குறான். அப்படி அந்த குழந்தைய தொட்ட உடனேவே ரொம்ப வருஷமா வாய் பேசாம இருந்தவன் திடீர்னு பேச ஆரம்பிச்சிடறான். அவன் பேச ஆரம்பிச்சதை பார்த்து அவங்க அம்மாக்குன்னா பயங்கரமான ஷாக்கு. அவங்க அம்மாவும் புரிஞ்சுக்கிறாங்க அந்த குழந்தைனாலதான் நம்ம பையன் பேசுறான் அப்படின்னு. அதனால அந்த குழந்தைய தானே எடுத்து வளர்க்கலாம்னு முடிவு பண்றாங்க. அப்படி வீட்டுக்கு கொண்டு போன உடனேவே அந்த குழந்தை புரிஞ்சுக்குது. அவங்க வீட்டை பார்த்துட்டு சரி இவங்க ஃபுல்லாமே பேட் லக்கால சூழப்பட்டிருக்காங்க அப்படின்னு ஒரே ஒரு சொடக்கு தான் போடுது. அப்படி சொடக்கு போட்ட உடனே அவங்களோட பேட் லக் நீங்கி திடீர்னு ஒரு நல்ல நியூஸ் வருது. யாரோ பல நாளா கோமால இருந்திருப்பாங்க போல, அவங்க கண்ணு முழிச்சிட்டாங்க அப்படிங்கிற நியூஸ் தான் அது. அப்ப அவங்களுக்கு தெரியாது இது எல்லாமே இந்த குழந்தைனாலதான் நடக்குதுன்னு. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி அவங்க ஹஸ்பண்ட் இருக்கிற சைட் காட்டுறாங்க. அங்க அவர் மிலிட்டரியில வேலை பார்ப்பாரு போல. அவர் பயங்கரமா புலம்பிட்டு இருக்காரு. இப்படியே நம்ம நிலைமை போனா நம்ம கண்டிப்பா பிச்சை தான் எடுக்கணும், நம்ம மிலிட்டரியை நடத்த நம்ம கிட்ட காசு வேற இல்ல அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சிட்டு இருக்கும் போது திடீர்னு மேல இருந்து ஏதோ ஒரு அண்டா விழுகுது. அந்த அண்டாவை பார்த்துட்டு சரி இது கடவுள் தான் நமக்கு அனுப்பியிருக்காங்க அப்படின்னு அவங்க எல்லாருமே சாமி மாதிரி கும்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கும்பிட்ட உடனேவே அதுல இருந்து நிறைய தங்க கட்டிக்கலாம் வெளியில வந்து விழுக ஆரம்பிக்குது. அதை பார்த்து ஜெனரலுக்குன்னா பயங்கரமான ஷாக்கு. அப்படியே அந்த சீனை கட் பண்ணா இந்த பக்கம் அந்த அம்மாவை தான் காட்டுறாங்க. அவங்களும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க ஹஸ்பண்ட நினைச்சு. அப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு நியூஸ் வருது. இந்த மாதிரி ஜெனரலுக்கு எல்லாமே சரியாயிடுச்சாமா, அவரு வந்து சீக்கிரமா இங்க வந்துருவாரு அப்படிங்கிற தகவல் சொன்னாங்க அப்படின்னு அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாயிருது. அப்பதான் இந்த குழந்தைனால இது எல்லாமே நடக்குதுங்கிற உண்மையும் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க.